அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செலவினங்களுக்காக தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிதியை விடுவிக்க முடியும் என நிதியமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கே திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவை கட்டணங்களை மின்சார கட்டண திருத்தத்தின் ஊடாக 20% குறைக்க முடியும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்கட்டணம் அதிகரிக்கும் தினத்தன்று அதிகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை மின்கட்டணம் குறைக்கப்படும் அதே தினத்திலிருந்து குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் வர்த்தக சமூகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை பாரியளவில் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இருப்பினும் இந்த நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பின் பலன் இன்னும் நுகர்வோருக்கு கிடைக்கவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் மின்கட்டணம் திருத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இலங்கையில் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்தரி கூறியுள்ளார். அந்த வகையில் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகத்தின் பின்னர் இடம்பெறாது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. குறித்த அழைப்பாணையானது மாளிகாகந்த நீதிவான் லோச்சனி அபிவிக்ரம வீரசிங்க நேற்று அவரால் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்துக்கு பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் நுழைவாயில் பூட்டப்பட்டிருந்தமை தொடர்பில் அதன் பொதுச் செயலாளர் திலங்க சுமதிபால வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நேற்றைய தினம் மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட நிமால் ஸ்ரீபால டி சில்வாவை ஜூலை 19 மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 2 வார கால தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதுவரையில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வை வழங்காததே ஆகும். சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்காவிடின் 2 வாரங்களின் பின்னர் தொழிற்சங்கங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கூட 2 நாள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்த நிலையில் மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகளை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளார்கள். கிளிநொச்சியில் மணல் ஏற்றியவாறு நிறுத்தாது பயணித்த கனரக வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் குடமுருட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியிலிருந்து அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றியவாறு பூநகரை நோக்கி கனரக வாகனம் பயணிப்பது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கனரக வாகனத்தை மறுத்து சோதனையிட காவல்துறை முயற்சித்தார்கள். இதனடுத்து கனரக வாகனத்தை நிறுத்தாமல் பயணித்த நிலையில் குடமுருட்டி பகுதியில் வைத்து காவல்துறை கனரக வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது சாரதிக்கு உதவியாக பயணித்த நபர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காயமடைந்த நபருக்கு கால் பகுதியில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சமீப காலமாக இலங்கையின் கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பகுதிகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கம் அதிக அளவில் ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று மாலை அனுராதபுரத்துக்கும் கந்தலேவுக்கும் இடையில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 2.7 பதிவானதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் குறிப்பிடுகின்றது. இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலும் நிலநடுக்கங்கள் இடம்பெறலாம் என்பதற்கான சமிக்கைகளாகவே கருதப்படுகின்றது. சிறுவர்களுக்கு சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதுடன் இன்ஃப்ளூவன்சா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு அறிகுறியுள்ளவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் அறிகுறியுள்ள குழந்தைகளை முன்பள்ளி, பாடசாலை, பகல் நேர பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு
வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்ஃப்ளூவன்சா மற்றவர்களுக்கு எளிதில் பரவக்கூடிய ஒரு காரணி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை நிலாவளை பகுதியில் உள்ள அரசு அலுவலகத்தில் வைத்து பெண்ணொருவர் அதிகாரிகளினால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் விடுதியொன்றின் உரிமையாளர் எனவும் விடுதியில் நீர் துண்டிக்கப்பட்டிருந்ததால் நிலாவளியில் அமைந்துள்ள நீர் வடிகாலமைப்பு அலுவலகத்துக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்த சென்றுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இதன்போது அங்கிருந்த அதிகாரிகள் உரிய முறையில் பதிலளிக்க மறுத்ததோடு மோசமான வார்த்தை பிரயோகங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்துடன் குறித்த பெண் மீது அவர்கள் தாக்குதலையும் நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதாளோலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட 20 விசேட குழுக்களால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாளோலக கும்பலைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாதாளோலக கும்பலுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு போலீசாரின் சுற்றி வளைப்பில் கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் தங்காலை பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாளோலக கும்பலைச் சேர்ந்த 2285 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். கொழும்பின் புறநகர் பகுதியான மொரட்டுவையில் உள்ள வீடொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று மொரட்டுவை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பொடியையா என்று அழைக்கப்படும் கரேந்து குமார என்ற 41 வயதுடைய நபரே நேற்று இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் கொலை சம்பவத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லை கல்வி நிலையத்திற்குட்பட்ட பாடசாலை ஆசிரியர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசுவமடு பகுதியில் உள்ள விசுவமடு மகாவித்தியாலயத்தில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அச்சுறுத்தலானது மாணவர்கள் ஊடாக தொலைபேசியில் விடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த 8/7/2024 அன்று போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட ஆசிரியரால் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து நேற்று மாலை 6:40 மணிக்கு ரம்புக்கணை நோக்கி புறப்பட்ட ரயில் எண்டரமுல்லை மற்றும் கரபே நிலையங்களுக்கு இடையில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகியுள்ளது. இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இடத்தில் ரயில் நிறுத்தப்பட்டதாகவும் ரயில் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினார்கள் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டியில் புதுமண தம்பதிகள் பயணித்த கார் மற்றும் ஒரு கார் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மணமக்கள் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். மணமக்கள் பயணித்த காருக்கு முன்னால் சுமார் 15 வாகனங்கள் பம்பலப்பட்டியிலிருந்து கொல்லப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் மணமக்கள் பயணித்த காரின் தடுப்பான் பழுதானதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு சீன அரசாங்கம் ஒரு தொகை அரிசியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. அதன்படி இந்த அரிசி அடங்கிய 2 கொள்கலன்கள் கனரக வாகனம் ஒன்றில் நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது. இதனடுத்து இந்த அரிசி கடத்தொழில் திணைக்களம் ஊடாக 2978 கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்களில் பளை, கண்டாவளை, பூநகரி, நாச்சிக்குடா ஆகிய 4 கடத்தொழில் அலுவலகங்கள் ஊடாக இந்த அரிசி விநியோகம் செய்யப்படும் என கடத்தொழில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.